புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கடந்த வாரம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டம் நடைபெற்றது. மேலும் முதலமைச்சருக்கு நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூரில் ஜேசிஎம் மக்கள் மன்ற வில்லியனூர் தொகுதி தலைவர் ரமேஷ் தலைமையில் தென்கோபுர வீதியில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் வாழ்வாதாரங்களை இழந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட வில்லியனூர் தொகுதி மக்களுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட், அம்மா கோவில் சத்திரம், கொம்பாக்கம், எஸ் நகர், பெரியபேட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று உணவு வழங்கினார். இதில் ஜேசிஎம் மக்கள் மன்ற உறுப்பினர்கள் உட்பட அந்தந்த பகுதியை சேர்ந்த பூத் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன் போலி மருந்து தொழிற்சாலைகள் மூலம் மருந்துகள் தயாரிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விநியோகிக்கப்பட்டது. இதனை கண்டுபிடித்து மத்திய புலனாய்வுத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டது. இது தொடர்பாக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என தேசிய மக்கள் மன்றம் சார்பில் கோரிக்கை எழுப்பப்பட்டது. தொடர்ந்து மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் மங்களம் தொகுதி தலைவர் கண்ணபிரான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசு மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஜேசிஎம் நிர்வாகிகள் மோகன், நாகராஜன், அரசு, சூர்யா, நேதாஜி, சுபாஷ், ராம்குமார், அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் மதலப்பட்டு மதுரா ரெட்டிச்சாவடி அடுத்த ரங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் தீப்பாய்ந்தான் குளக்கரையில் அமைந்துள்ள சப்த கன்னியர் சன்னதியில் அதிகாலை 2:45 மணியளவில் மின்னலுடன் இடி தாக்கியது. இதில் பிரகாரத்தில் மேற்கூரை மற்றும் மின்சார பாகங்கள் சேதமடைந்தது. இதை ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பார்வையிட்டனர். அத்துடன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மின் மோட்டார் மற்றும் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் சாதனங்கள் பழுதடைந்துள்ளது. கார்த்திகை தீபத் திருவிழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரசித்தி பெற்ற கோவில்களில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி காராமணி குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கார்த்திகை தீபத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் ஒரு பொதுமக்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடியான்பேட் கொக்கு பார்க் பிரெஞ்ச் கார்னர் சந்திப்பில் ஆனந்தபுரம் வழியாக வரும் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீர் வெளியேற முடியாமல் தேங்கி நின்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் கழிவுநீர் வாய்க்காலை பார்வையிட்டு அதை தூர்வார நடவடிக்கை எடுத்தார். அதன்படி பாலத்தின் அடியில் ஜேசிபி மூலமாக தூர்வாரப்பட்டது. தற்போது மழைநீர் அடைப்பு இல்லாமல் செல்வதால் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்குவது கட்டுப்படுத்தப்பட்டது. வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது தொகுதி செயலாளர் ஆறுமுகம், அவைத் தலைவர் கணேசன், பாண்டியன், முருகையன், ராஜா, தமிழ், தாசன், ராஜசேகர், சந்தோஷ், சிவசங்கரன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், புதுச்சேரியில் மருத்துவத்துறை சார்ந்த பெரும் அளவிலான ஊழல் மற்றும் போலி மருந்து தயாரிப்பு தொடர்பான குற்றங்கள் நிலவி வருகிறது. இந்த வழக்கில் 1000 கோடிக்கு மேல் மோசடி நடைபெற்றுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலி மருந்துகள் தயாரித்த பல நிறுவனங்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து 100 கோடிகளுக்கும் மேற்பட்ட மதிப்பிலான மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் தொடர்புடைய மருத்துவத்துறை முன்னாள் இயக்குநர் உள்ளிட்ட பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த முறைகேடுகளின் பின்னணியில் சில முக்கிய அரசியல் பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர் என குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வெளிவருகின்றன. இருப்பினும் அவர்களை விசாரணை வளையத்தில் கொண்டுவர போலீசார் முன்னெடுப்பு எடுக்காமல் இருப்பது குறித்தும் கேள்விகள் எழுந்துள்ளன. முந்தைய ஆட்சி மற்றும் தற்போதைய ஆட்சிக்குழு இந்த ஊழல் குறித்து ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் நிலை நீடிக்கிறது. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. மாநில போலீசார் சுதந்திரமாக விசாரணை நடத்த முடியாத சூழ்நிலை நிலவி வருவதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த முறைகேடுகளை பொதுமக்கள் மத்தியில் எடுத்து செல்வது, அரசு மீது கண்டன போராட்டங்கள் நடத்துவது, மேலும் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டிய நிலை உருவாகும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான டிக்வா புயலால் புதுச்சேரியில் தொடர் மழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 நாட்கள் மழை தொடரும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவுறுத்தலின்படி திருபுவனை மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனியில் காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி, கோதுமை, பிரெட், பால், சர்க்கரை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜெயக்குமார், துளசிலிங்க பெருமாள், ஜெயபால், வெங்கடேசன், ரவி, மணிபால், மணிமாறன், அழகிரி, சீனிவாசன், நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தனித்தனியாக கொண்டா தெரிய மாட்டேது. பால் கொடுக்குறது தெரியல, பிரெட் கொடுக்குறது தெரியல. சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்த புதுவை அரசை கண்டித்தும் கைது செய்யாத அதிகாரிகளை கண்டித்தும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் முதலியார்பேட்டை தொகுதி சார்பில் தலைவர் குமார் தலைமையில் மரப்பாலம் சிக்னல் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் பெருமாள், ஆறுமுகம், உப்புளம் தொகுதி வெங்கடேஷ், தீபக், சூர்யா, ராக்கி, மகேஸ்வரன், பாபு, மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். திருபுவனை பகுதியில் 1984 மார்ச் 6ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்ட துணை மின் நிலையம் 41 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. காலப்போக்கில் நிலையத்தின் ஆர்சிசி தூண்கள் பழுதடைந்து பலவீனமடைந்த நிலையில் இருந்தன. இந்நிலையில் தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மேற்கொண்ட நடவடிக்கையின்படி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தெற்கு கோட்டத்தின் சார்பில் ஆர்சிசி தூண்களை ₹75.15 லட்சம் மதிப்பில் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்குவதற்கான பூமி பூஜை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து துணை மின் நிலையம் சுற்றுவட்ட பாதுகாப்பு சுவரை
ரூபாய் 29.35 லட்சம் செலவில் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர்கள் நிர்மல்ராஜ், கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர்கள் பூபாலன், பாஸ்கர், மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மின்துறை இளநிலை பொறியாளர்கள் பழனிவேல், கோகுல், உதய ஆதித்யன், ஜேசிஎம், மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முருகம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து செல்வகுமார் குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர். தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்வரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் ராமு தனது ஆதரவாளர்களின் நிர்பந்தத்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்பதற்கு முடிவு செய்து தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து வருகின்றார். சட்டமன்ற தேர்தலில் தனக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு தாருங்கள், நான் உங்களுக்காகவே உழைப்பேன், உங்களுக்கு உதவி செய்வதற்காக என் வீட்டு கதவு எப்போதும் திறந்திருக்கும், எந்த நேரமும் இருந்தாலும் எந்த உதவியாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு ஹாட்பாக்ஸ் வழங்கி வருகிறார். அந்த வகையில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட சடாநகர், ராஜீவ்காந்தி நகர், ராமதாஸ் நகர், கடலூர் சாலை, புரணாங்குப்பம் சாலை ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தனக்கு ஆதரவு கேட்டு ஹாட்பாக்ஸ் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி பிரமுகர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் கடலூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் மற்றும் அரியாங்குப்பம் அருள்மிகு ஐயப்ப சேவா சங்கம் 22ஆம் ஆண்டு மகோத்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், புரணாகுதி நடைபெற்றது. கன்னிமூல கணபதி, ஸ்ரீ மஞ்சமாதா, ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ பெரிய கருப்பண்ணசாமி, ஸ்ரீ சிறிய கருப்பண்ணசாமி, ஸ்ரீ கருப்பாயி அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் அரசு கரட அனந்தராமன், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் கோவில் நிர்வாகிகள் பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் அன்பரசன் குடும்பத்தினர், அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் அன்புமணி, கிருஷ்ணமூர்த்தி, குமரவேல், அருளரசன், சுவாமிநாதன், ஜெயராம் உட்பட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அறங்காவலர் குழு, அரியாங்குப்பம் அருள்மிகு ஐயப்ப சேவா சங்கம், ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தேசிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மேரா யுவ பாரத் இணைந்து நடத்தும் புதுச்சேரி மாவட்ட இளைஞர் விழா முருகம்பாக்கம் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. 15 முதல் 29 வயதிற்குள் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான இந்த விழா பல துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தும் மேடையாக அமைந்துள்ளது. விழாவின் வரவேற்புரையை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தேசிய இளைஞர் விழா 2026 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி பாண்டியன் வழங்கினார்.
நாட்டு நலப்பணி திட்டம் மாநில திட்ட அதிகாரி மற்றும் தேசிய இளைஞர் விழா 2026 மாநில ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் நோக்குரையாற்றினார். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையேற்று உரையாற்றி போட்டிகளில் கலந்து கொள்ளும் இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் துணை இயக்குநர் வைத்தியநாதன், ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழக இயக்குநர் அர்ஷா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நாட்டு நலப்பணி திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் நன்றி உரையாற்றினார். மேலும் தேசிய விருது பெற்ற நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர் தினேஷ் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்பட்டார். விழாவில் குழு நடனம், குழு பாடல்கள், ஓவியப் போட்டி, பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி நடைபெற்றது. ஒவ்வொரு போட்டிக்கும் 3 நடுவர்கள் நியமிக்கப்பட்டனர். மாநில போட்டிக்கு தேர்வானவர்கள் டிசம்பர் 7, 2025 அன்று நடைபெறும் மாநில அளவிலான இளைஞர் விழாவில் பங்கேற்க உள்ளனர்.